Assalamu alaikum and hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டி-ஷர்ட்டை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வயசு பையன் போடக்கூடிய டிஷர்ட். எந்த டிஷர்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை சூப்பராக இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த நெக் சைடில் ஒரு வளைவான ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு மடிச்சுட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம். பேசிக்காக தைக்கக்கூடிய ஒரு ஓட்டு தையல், எல்லாருமே தைக்கக்கூடிய தையல் தான். சேம் கலர் நூல் எடுத்துக்கிட்டு தைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்ககிட்ட டைலரிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அதில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டிஷர்ட்டை அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ இதோட ராங் சைடு எடுத்துக்கிட்டு ஸோ இந்த பாட்டம் சைடில் ஒரு தையல் போட போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மடித்து தைச்ச இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துலையுமே நம்ம வந்துட்டு நாட் போட்டுட்டு ஸோ இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது திருப்பிக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாத் கேரி பேக் மாதிரி கிடச்சிடுச்சு பாருங்கள். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதை நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடுத்துருக்க டிஷர்ட்டில் வந்துட்டு கை வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இதில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த கை இருக்கிற அந்த சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த கழுத்து பகுதி எப்படி நம்ம மடித்து தைச்சோமோ அதே மாதிரியே இந்த சைடில் கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு கிளாத் கேரி பேக்கோட அந்த லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீட்டில் குட்டீஸோட டிஷர்ட் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்குது பத்தில் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி 1-2 செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அதுக்கு எல்லாமே குட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பால் பேக்கெட், முட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடுமே வந்துட்டு மடித்து தைச்சாச்சு. இவ்வளோ அழகாக ஒரு கிளாத் கேரி பேக் கிடச்சிருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி மேல் நோக்கி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டைலரிங் வீடியோவில். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கார்னர் வந்து நம்ம தைக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். திங்ஸ் வைக்கும்போது நல்லா பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட கிளாத் கேரி பேக் ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டான டிஷர்ட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாத் கேரி பேக்காக மாற்றியாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு குட்டீஸ் வந்துட்டு போகும்போது அவங்கள்ட்ட வந்து நம்மளே வந்து கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது போல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ணாமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ 1-2 செஞ்சுட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்காவது நம்ம வெளில போன சமயத்தில் நமக்கு தேவைப்படும் போது திங்ஸ் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. தினமும் நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.